அஸ்ஸலாமு அலைக்கும். உணவுப் பொருள்களை நாம் விரயம் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் உணவுப் பொருள் அதிலே 3 விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டியிருக்கின்றது. ஒன்று, விவசாயிகளின் உழைப்பு. எந்த விவசாயியும் பூமியில் அந்த விதைகளை போட்டுவிட்டு வீட்டிலே வந்து ஓய்வெடுப்பதில்லை. கடுமையாக நிலத்தில் உழைத்தால்தான் அதற்குரிய பலனை அவர்கள் பெற முடியும். விவசாயிகளின் உழைப்பு ஒன்று. இரண்டாவது, மழை என்பது இறைவனுடைய செயலாகும். மழைக்கென்று சில வானவர்களை அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கின்றான். ஆக அவர்கள் அந்த வானவர்களை கொண்டு அந்த மழையை இறைவன் பொழிவிக்க செய்கின்றான். அப்போ இதிலே வானவர்களின் உழைப்பும் இருக்கின்றது. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்னவென்றால் இறைவனுடைய ஆற்றலும் அருளும் அந்த உணவுப் பொருளிலே இருக்கின்றது. ஆக 3 விஷயத்தை நாம் உணவு விஷயத்திலே நாம் கவனிக்க வேண்டும். இறைவனுடைய ஆற்றல், அருள், வானவர்களுடைய உழைப்பு, மனிதனுடைய கடுமையான முயற்சி. இந்த 3 விஷயங்களுக்கு பிறகுதான் அது உணவாக நம்மிடத்திலே வருகின்றது. அத்தகைய உணவை நாம் விரயம் செய்யாமல் அதை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.